போன்ஜூர் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சௌக்கியமா இருக்கிறீங்களாங்க? இன்றைக்கி வந்து நான் இந்த புளி ரொட்டி செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல வந்து நான் வந்து ஒரு 2 பெரியத்தோட கோழி தான் எடுத்துக்கிறேன். அதை வந்து வெட்டிட்டு அதில் வந்து உப்பு போட்டுக்கிறேன். ஒரு ஏலக்காய் காஃபி எல்லாமே வந்து ஒரு ஒரு தேக்கரண்டியில் தான் வந்து நான் கணக்கு போட்டுக்கிறேங்க. அதில் வந்து பூண்டு தூள் ஒரு கரண்டி, இஞ்சி தூள் ஒரு கரண்டி, மஞ்சள் தூள் ஒரு கரண்டி, சீரகத்தூள் ஒரு கரண்டி, மிளகாய் தூள் ஒரு கரண்டி, இது வந்து நான் போட்டுக்கிறேன். இது கூட வந்து அந்த சோஸ் வீட் இருக்குது பாருங்கள், அது வந்து அந்த சின்வார் கடையிலலாம் விற்கும். அது வந்து நான் ஒரு மேசக்கரண்டியில் ஒரு கரண்டி போட்டுக்கிறேன். அதே போலயே வந்து சோஜா இருக்குது பாருங்கள், அதுவும் வந்து நான் ஒரு மேசக்கரண்டி அளவில் தான் நான் போடுறேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த சோஸ்லாம் இல்லைன்னா பரவாயில்ல, நம்ம வந்து அந்த புய்யம் இருக்குது பாருங்கள், புளி புளி ஒலாய் இது ஒலாயி, அப்புறம் வந்து பேஃபு, அப்படி இல்லைனாக்கா வந்து லெக்யூமு, அந்த மாதிரி இருக்கிறத வந்து நீங்கள் ஒன்று எடுத்து நல்லா நீங்கள் அதை வந்து உடச்சி அதில் போட்டுட்டிங்கனாக்கா தூளாக, அதுக்கப்புறம்லாம் நம்ம பெரட்டி இதை வந்து நம்ம கொஞ்ச நேரம் ஊற வைக்கணுங்க. அதுக்கப்புறம் வந்து நான் இதை வந்து எண்ணெயில் வந்து நான் பொரிக்க போகிறேன். ஒரு 10 நிமிஷம் வந்து இந்த கறியை வந்து நம்ம வந்து எண்ணெயில் வந்து நம்ம பொரிச்சிட்டு 2 பக்கமும் திருப்பி பொரிச்சிட்டு, அதுக்கப்புறமெல்லாம் நம்ம வந்து அதை என்ன செய்ய போகிறோம்னாக்கா, ஃபூரில் வந்து நம்ம அதை விட போகிறோங்க. அப்போ வந்து எப்படி இருக்கும்னா, அந்த கறி வந்து நல்லா வலுவாக இருக்கும், நல்லா வெந்துட்டு இருக்கும். உங்களுக்கு வந்து ஈஸியாகவும் உங்களுக்கு வந்து செஞ்சிடலாம் வச்சுக்கோங்களேன். இந்த கறி இந்த மாதிரி ரொட்டி செய்கிறது ரொம்ப கஷ்டப்பட தேவையில்ல. வந்து நான் வந்து எவ்வளோ நேரம் வந்து ஃபோரில் வச்சேனாக்கா வந்து ஒரு ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் தான் வச்சேன். ஓகேங்களாங்க. இப்போ வந்து நான் ஒரு 3 உருளைக்கிழங்கு, 1 பூண்டு, 1 வெங்காயம் எடுத்துக்கிறேன். இந்த உருளைக்கிழங்க வந்து நான் ஒரு 10 நிமிஷம் வந்து ஆவியில் வந்து நான் அதை அவிக்க போகிறேன், வேக வைக்க போகிறேன். ஏன்னாக்கா வந்து நம்ம இதை வந்து நம்ம ஃபூரில் வந்து நம்ம அனுப்பும்போது ரொம்ப லேட்டாகும், டியூராகும், அது வேவாது. இந்த மாதிரி நீங்கள் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ஆவியில் வேக வச்சுட்டு நீங்கள் அதை போட்டிங்கனாக்கா ரொம்ப சூப்பராக வெந்து போயிருக்கோங்க. இது வந்து ஒரு ஒரு ஈஸியாக செய்கிறதுக்காக நான் சொல்லித்தரேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, நான் வந்து இதை திருப்பி விட போகிறேன் இந்த கோழியை. ஏன்னாக்கா வந்து ஒரு 10 நிமிஷம் இந்த பக்கம் வேக வச்சுட்டு 10 நிமிஷம் நம்ம அந்த பக்கம் வேவிக்கணுங்க. அதுக்கப்புறமேலா தான் நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம்னாக்கா, அதை ஃபூரில் வந்து அனுப்ப போகிறோம். இப்போ நான் வந்து ஒரு ப்ளத்தோவில் அந்த புளிங்களை எல்லாத்தையும் வந்து நான் அதை நல்லா அடுக்கிட்டு, அது மேலே வந்து நான் அந்த உருளைக்கிழங்கு அவிச்சேன் பாருங்கள், அந்த உருளைக்கிழங்கையும் நான் வந்து அது மேலேயே அப்படியே போட்டுட்டு, அந்த ஒரு பூண்டும் ஒரு வெங்காயமும் வச்சுருந்தேன் பாருங்கள், அந்த பூண்டு வந்து நான் அவிக்கலாம் இல்லை, அப்படியே பச்சையாகவே நான் வந்து அதில் போடுறேன். அப்போ தான் அது நல்லாயிருக்கும் அது. அதுக்கப்புறமெல்லாம் வந்து அந்த வெங்காயம் சொன்னேன் பாருங்கள், அதையும் வந்து ரவுண்டாக நம்ம வெட்டி அதில் அழகாக போட்டுட்டு, மிளகு இருக்குது பாருங்கள், மிளகு வந்து நம்ம கொஞ்சோண்டு ஒரு புடி அளவுக்கு அதை எடுத்து அதை வந்து நம்ம அதில் அழகாக போட்டுட்டோம்னாக்கா அதுவும் வந்து நல்லா சூப்பராக இருக்குங்க. அந்த வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பூண்டு, வெங்காயம், இந்த மிளகு, இது 3ம் வந்து ரொம்ப நல்லது போட்டாக்கா அது வந்து நம்மளுக்கு நல்ல கொடுக்கும். அதுக்கப்புறம் நான் அந்த பொரிச்சேன் பாருங்கள் அந்த கோழியை, அதுலேருந்து ஒரு ஆப்பை எண்ணெய் வந்து நான் அதில் ஊற்றிட்டு ஒரு பாதி வேறு தண்ணி வந்து நான் அதில் ஊற்றிக்கிறேங்க. ஏன்னா நம்ம ஃபூரில் வந்து நம்ம அதை அனுப்புகிறோம் இல்லையா, அப்போது நம்ம எதுவுமே ஊற்றாத நம்ம அனுப்புனோம்னாக்கா அது வந்து அப்படியே அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும், என்ன தான் ஃபூரில் இருந்தாலும். அதனால் நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம வந்து அதை ஃபூரில் வந்து அனுப்பிட வேண்டியதாங்க. ஒரு 20, 25 நிமிஷம் வந்து நான் அந்த ஃபூரில் வச்சேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துக்குது. அது வந்து நான் வெட்டும்போதே பாருங்கள், அது ரொம்ப செம்மச்சியாக அப்படியே அந்த எலும்புலேருந்து அப்படியே கறி அழகாக வருது பாருங்கள், அந்த அளவுக்கு நல்லா வெந்துக்குதுங்க. சரிங்க, இதை வந்து நீங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள். உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருக்கும். பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. சரிங்க, உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய்.